துதிப்பா நம்ம அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். திருப்பிக் கொள்வோம். எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறதான தலைப்பு அநாதி சிநேகம். சொல்லுங்க, அநாதி அநாதி சிநேகம். அநாதி சிநேகம் என்ற வார்த்தை நம்ம எத்தனை பேர் விளங்கி கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு அதனுடைய உள் அர்த்தம் நமக்கு தெரியும்? பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு பாடுறோம்? அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா பாடுறோமா இல்லையா? அப்படி அநாதி ஸ்நேகம்னா என்ன? அநாதி ஸ்நேகத்தினால் என்னை நேசித்தீர். ஆனா அந்த அநாதி சிநேகம் என்ற வார்த்தைக்குள்ள நிறைய என்ன செஞ்சிருக்கு? நிறைய மறைபொருள் இருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ அது ஒரு அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அன்பினுடைய வெளிப்பாடு. ஆண்டவர் நல்லவர். சரி, அநாதி என்ற வார்த்தை பாத்தீங்கன்னா அது தொடக்கத்துக்கு முன்னால சொல்லக்கூடியது. அதாவது தொடக்கம் ஒண்ணு இருக்குல்ல, ஆதி. ஆதி ஆதிக்கு முந்தி இருக்கிறது. ஆனா அது எங்க தொடங்குதுன்னு அதுக்கு பேர் என்னது? அநாதி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நம்மை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா சிநேகிக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது? உலகத்துலலாம் அப்படி கிடைக்கவே கிடைக்காதுங்க. சிலவங்க சொல்லுவாங்கல்ல, எங்க தேடினாலும் இது உங்களுக்கு என்ன செய்யாது, எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது, உங்கள் வீடுகளுக்கு வந்திருக்கிறது, உங்க தெருவுல வந்திருக்குன்னு சொல்றான் பாருங்க. அது எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட். ஆனா அது இங்க சொல்லிட்டு பார்த்தா அடுத்த ஊருக்கு போனா அது என்ன செய்யும்? அங்கேயும் கிடைக்கும். புரியுதா? ஆனா அநாதி சிநேகம் எந்த மனுஷனிடத்திலும் இல்லை, எந்த மனுஷனிடத்திலும் இல்லை, எந்த தாயிடத்திலும் இல்லை, எந்த தகப்பனிடத்திலும் இல்லை, எந்த சொந்தக்காரனிடத்திலும் இல்லை. நான் ஆராதிக்கிற, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரிடத்துல தான் இருக்கு. அவர் தான் உங்களை என்னை அநாதி சிநேகத்தினால் என்ன செய்யறார்னா சிநேகிக்கிறார். உலகம் தோன்றதுக்கு முன்னே உருவான ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் அநாதி சிநேகம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவர் அநாதியாய் என்றென்றைக்கும். அப்படிதானே போட்டிருக்கு. அந்த காலத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, கணிக்கவே, அது எப்போன்னு நமக்கு தெரியாது. ஆனா அப்பவே நம்ம மேல எப்படி இருக்கிறார்னா அநாதி சிநேகத்தினார். நல்லா கவனிங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பார். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை என்ன செய்தேன்? சிநேகித்தேன். இந்த வார்த்தையை கேட்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த வார்த்தை பொய்யா உண்மையா? இதுக்கு நாம உண்மை சொல்றதுக்கு முன்னாலே நம்ம உள்ளம் அப்படியே பூரிக்கும். எப்பா, என்னையும் ஒருத்தர் என்ன செய்யறாரு? நேசிக்கிறார்ல, என்னையும் ஒருத்தர் சிநேகிக்கிறார்ல. ஆமாவா இல்லையா? நம்மளை பத்தி மற்றவங்களுக்கு தெரியற வரைக்கும் நம்மளை சிநேகிப்பாங்க. தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், வாங்கூடையா நான் இவ்வளவு நாள் ஏ அப்பா அப்படி இப்படி ஆன உணனே நான் இருந்தேன், இவ்வளவு மோசமா நீ அப்பாச்சி, எனக்கு உன் சகவாசமே வேணவே வேணாம்ப்பா, உன் ரூட்டு வேற என் ரூட்டு வேறன்ட்டு என்ன செஞ்சிருவோம்? இதுதானே நார்மல் மனுஷனுடைய மென்டாலிட்டி. ஆனா ஆண்டவர் நம்ம யாருன்னு அவருக்கு 100% நல்லா தெரியும். அவர் சொல்றாரு, உன்னை அநாதி சிநேகத்தினால சிநேகிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மறைச்சிடலாம். ஆனா அந்த வார்த்தையை சொல்றவர்கிட்ட மறைக்க முடியுமா? ஒரு குண்டூசி கூட என்ன செய்ய முடியாது,
அதுக்கு சின்னதா நான் சொல்ல முடியல, அதனால சொல்றேன். ஆமா, துரும்புன்னு வச்சுக்கிடுவோமே, துரும்பு கூட அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. எங்க ஒழிச்சாலும் அங்க வந்து அவருடைய கண்ணு என்ன செய்யும், இப்படி பார்க்கும். ரைட் ரைட், அப்படியா, நல்லா கவனிக்கீங்களா? அன்னைக்கு சொல்றாங்க சிசிடிவி கேமரா எல்லா பக்கம் வச்சிருக்காங்க, என்ன நமக்கும் வைப்போம். ஹல்லேலூயா. பெருசா கெட்டும் போது வைப்போம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனா நம்ம இப்பவே நமக்கு ஒரு சிசிடிவி கேமரா ஆண்டவர் சொல்லுங்க வச்சிருக்கிற. ஹல்லேலூயா. முன்னையும் பின்னையும் வலதுபுறம் இடதுபுறமும் சுத்திக்கிட்டு 360. என்னது 360 அப்படின்னா அது பார்த்துருக்கீங்களா? அதை இப்படியே என்ன செஞ்சுக்கலாம், இப்படியே பார்த்துக்கலாம், இப்படியே பார்த்துக்கலாம். அவருடைய கண்கள் என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக். இப்படிலாம் ஸ்டக் ஆகிலாம் நிற்காது, நெட்வொர்க் ப்ராப்ளத்தினாலாம் நிற்காது. இப்படி அசையும்னா அந்த கேமரா என்ன செய்யும், டக்குன்னு அசைகிறதுக்கு முன்னாலே அவருடைய கண்கள் என்ன செய்யுது, பார்க்கிறது. ஆமென் சொல்லுங்க. நம்மை குறித்து சரியா அறிஞ்சிருக்கிறாரு. நான் யாரு, நீங்க யாரு, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க யாரு, எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு. எல்லாம் அறிஞ்சவர் சொல்றாரு, உன்னை அனாதி சிநேகத்தினால சிநேகிக்கிறேன். உனக்குள்ள இருக்கிற அந்த வெறுமையை மாற்ற நான் விரும்புறேன். உனக்குள்ள இருக்கிற அந்த தடுமாற்றத்தை மாற்ற விரும்புறேன். உனக்குள்ள இருக்கிற அந்த இயலாது, இனி வாழலாமா, இனி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய அளவுல எனக்கு திராணி இருக்கா, இனி என்னுடைய லைஃபை நான் அச்சீவ் பண்ண முடியுமா, எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு யாருமே அதாவது ஃபோர்ஸ் பண்ணுவதற்கு, அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்வதற்கு, நேசிப்பதற்கு இல்லையே அப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அப்ப நம்ம சொல்றாரு, நான் உன்னை அனாதி சிநேகத்தினால சிநேகிக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஒரு வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்தி என்ன செஞ்சிடும். ஆமென். அல்லேலூயா. நம்மை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். கவனிங்க. அப்போ அனாதி சிநேகம், இந்த அனாதி சிநேகத்துக்குள்ள நிறைய இருக்கு. நிறைய அவருடைய அன்பின் அந்த என்ன சொல்றது, அன்பினுடைய மகத்துவங்கள் இருக்கு. ஒரு 3 காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எத்தனை காரியம்? 3 காரியங்களை வேகமா ஆவியானவர் நம்மோடு கூட ஸ்தோத்திரம் இடைப்பட நம்ம அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிக்கிடுவோம். உள்ளத்துல அதை பதிச்சு வைப்போம். உள்ளத்துல அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த அனாதி சிநேகத்தினால மகிழ பண்ணுவார். முதல் காரியம் ஸ்தோத்திரம். முதல் இந்த அனாதி சிநேகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, தேடி வந்த அன்பு. சொல்லுங்க, என்ன அன்பு? தேடி வந்த அன்பு. நாம தேடி போகவே. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை தேடி போனீங்க? நம்மளதான் அவர் எழுதியிருக்காரு, தேடி நம்மளெல்லாம் தேடுவாங்களான்னு நமக்கே நம்ம மேல என்ன இல்லை, நம்பிக்கைய. நான் அடிக்கடி சொல்ல இந்த வார்த்தை, ஆண்டோடைய நான் மகிமைக்காக சொல்றேன், இந்த பலிபீடத்தில் நிற்பதற்கு 1% கூட தகுதி இல்லாத, ஆனா என்னை தேடினார், என்னை தேடிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு சூழ்நிலையும் தேடிட்டே இருந்தார். இங்க வந்துருவானா, அங்க வந்துருவானா, இதுல பிடிச்சிடலாமான்னு தேடிக்கிட்டே இருந்தவர் கரெக்டா அந்த இடத்துல பிடிச்சார். ஆமென். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசிக்க 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 எனக்குள்ள ஒரு கேள்வி, இந்த இயேசுவை இவ்வளவு நாள் நம்ம அறியாம போயிட்டோமே. ஆமென் சொல்லுங்க. இந்த இயேசுவினுடைய அன்பை ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்து உணராம இருந்துட்டவன். ஆமென். ஆமா. அப்போ நான் ஒரு முடிவு எடுத்தேன், ஆண்டவருக்காக நான் எதையா செய்யணும். ஆனா படிப்பு ஒரு தடையா இருக்கு. ஆனா அதையும் ஆண்டவர் உடைச்சாரு. அந்த சூழ்நிலையில படிப்பு இதுக்கு ஒரு பெரிய பொருட்டு கிடையாது, வரலாம் அப்படின்னு ஒரு அலோட ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க, உள்ள கொண்டு போயிட்டார் நம்மளை. ஆமே. அதுக்கப்புறம் அதை அலாக் பண்ணிட்டாங்க. இவ்வளவு படிச்சாதான் அவன் உள்ள வர முடியும். ஆண்டவர் நம்மளை எவ்வளவு அழகா கொண்டு போறாருல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, நம்மை தேடி வந்த அன்பு எதுனா இயேசுவின் அனாதி சிநேகம். ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், நானா போல என்னை தேடி வந்தாரு. அவன் என்ன பணத்துக்கெல்லாம் பணம் கொடுக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யல, கூப்பிடல. வீடு வாசல் கட்டி கொடுக்கிறேன்னு
என்ன கூப்பிடல, உனக்கு நிறைய சலுகை பண்ணுவேன்னு கூப்பிடல. என்னை தேடி வந்தார் இயேசு, எனக்கு ரட்சிப்பை தந்தார் இயேசு, என்னை பாவத்திலிருந்து என்னை விடுவித்தார் இயேசு, எனக்கு பரிபூர்ண சமாதானத்தை தந்தார். அப்படி அன்பு எனக்குள்ள வந்ததனால இவ்வளவு வேலை நடந்துச்சு. இவ்வளவு வேலை உலகத்தில் இருந்தபோது ஒரு வேலையும் நடக்கல. சமாதான கேடு, பிரச்சனை, நிம்மதி இல்லாத சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு. இயேசு என்னை தேடி வந்த பிறகு எல்லாம் மாறினது. என்னை தேடி வந்த அன்புதான் அநாதி சிநேகம். ஆமென், அநாதி சிநேகம். சரி, நல்லா கவனிங்க. வேதத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமத்துல இருந்து வருவோமே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8, 9 வாசிங்களேன். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். என்ன கூப்பிடுறாரு? தேர்னது யாரு? முத மனுஷனே ஆண்டவர் எப்படி தேர்றாரு? இவன் மிஸ் ஆயிட்டான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை நம்புறீங்க? இவன் மிஸ் ஆயிட்டான்னு நல்லாவே தெரியும். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? யோசிங்க. இப்போ உங்க பிள்ளை தான் இருக்குன்னு வைங்களேன். உங்க பிள்ளை, நான் வேற யாரையும் சொல்லல, உங்க பிள்ளை உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு உங்க பிள்ளை என்ன செய்யுது? செஞ்சுட்டு அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுவீங்க? கோபம் வராத மனுஷன் யாராவது இருக்குமா? நான் இன்னும் அழுத்தமா சொல்றேன். உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய விதத்துல உங்க பிள்ளை நடந்துக்கிட்டு அப்படி சொன்னாதான் அது பொருந்தும். சிலதை நம்ம காம்பரேஷன் பண்ணி சின்ன பிள்ளை தானே அப்படின்னு போயிடும். ஆனா நான் இன்னும் அழுத்தமா சொல்றேன், உங்களுக்கு உக்கிரக கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய உங்க பிள்ளை, அதுவும் உங்க விரும்புற பிள்ளை செஞ்சுட்டுனா என்ன பண்ணுவீங்க? நம்ம ஒரு லாங்குவேஜ்ல சொல்லலாமா? என்ன சொல்லுவோம்? விளக்குமாறு, செருப்பு பீற வரைக்கும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அது ஒண்ணு. அடுத்து இன்னும் எக்ஸட்ரா நமக்கு என்ன செய்யும்? மடம் திறந்த வெள்ளம் போல என்ன செய்யும்? வந்துகிட்டே இருக்கும். அப்படி இப்படி நம்மளுடைய கோபத்தினுடைய உக்கரகத்தை என்ன செய்வோம்? ஆனா ஆதாம பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? எங்க எவ்வளவு நிதானமான வார்த்தை இல்ல? எவ்வளவு அதாவது அவருக்குள்ள வேதனை இருக்கதான் செய்யுது. இல்லாம இருக்குமா? முதல் மனிதன் அவருடைய சாயல்படியும் அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனிதன் ஆண்டவர் சொன்னதை செய்யல. பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு. பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ள. அட முட்டாளு, சத்தத்தை கேட்ட நீனு அவருடைய சந்நிதியை விட்டு விலகிறேன்னு சொல்லி எங்க போய் ஒளிஞ்சிருக்க? விருட்சத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கிறான். சந்நிதி அப்படின்னா அது ஒரு இடமா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? சந்நிதி அப்படிங்கிறது ஒரு இடமா? இல்ல, இந்த பூமி முழுவதுமே அவர் சந்நிதியா தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அங்கதான் மரம் இருக்கு, செடி இருக்கு, கொடி இருக்கு. இவன் தன்னை ஒழித்துக் கொள்வதற்கு பிசாசு உனக்கு சொல்லிக் கொடுக்கிறான். நீ மரத்துக்குள்ள போனா அவனை என்ன செஞ்சுக்கலாம்? மறைச்சுக்கலாம். ஏன்னா அவன் மரத்துல இருந்தானே பேசினான். நீ சாப்பிடலாமா? நீ சாப்பிடக்கூடாதா? நீ சாப்பிட்டா என்ன ஆகும்? நீ சாப்பிட்டா அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நீ தான் முட்டா போய் இருக்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இவன் போறான். அவன் ஒருவேளை சொல்லிருப்பான், இதுக்குள்ள வா, நீ என்ன செஞ்சுக்கலாம்? கவனிக்கீங்களா? இவன் உள்ள போய் அழகா இருந்துட்டு ஒழித்துக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் ஆதாமே அப்படின்னு கூப்பிட்டு, ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இவன் விருட்சத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கான்.
அந்த மரம் பேரு என்னன்னு அழகா தெரியும். ஆனா அவர் சொல்றாரு, நீ எங்க இருக்க? கவனிக்கீங்களா? ஆதாம தண்டிக்கிறதுக்காக அவனை தேடி வரல, அவனை மீட்டெடுக்கும்படி தேடி வந்தார். ஆமென் சொல்லுங்க. அவனை மீட்டெடுத்து அவர் உருவாக்கின ஸ்தானத்தில் அவனை நிறுத்தணுங்கிற விதத்துல அவனோடு பேசுகிறார். நம்மளா இருந்தா பனிஷ்மெண்ட் வேற மாதிரி கொடுத்துருப்போம். புரியுதா உங்களுக்கு? பனிஷ்மெண்ட் இன்னும் சிலவங்க உட்கிற கோபத்தோட சோழி என்ன செஞ்சிடலாம். ஆமா தானே? ஆண்டவர் நிதானமா அவன்கிட்ட பேசுறாரு, நீ எங்க இருக்க? நான் இதுல புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் ஏவல நிதானமா பேசுறாருன்னா நிதானத்துல என்ன இருக்கும்? நீங்க புரிஞ்சுக்கிட்டது நான் கேட்கிறேன். நிதானத்துல என்ன இருக்கும்? நிதானம் எப்போ வரும்? ஒரு மாற்று, அதாவது மாற்றக்கூடிய செயலின் முதல் படிதான் என்னது? நிதானம். சொல்லுவாங்களே, ஏன் நீ கோபப்பட முடியுங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்க, அது என்ன செஞ்சிடும்? மாறி. அது மாத்திரலாம், ஆத்திரப்படாம இருங்க, அது சரி பண்ணிடலாம். என்ன அப்படி கொஞ்சம் கூலா இருங்களேன். ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நான் உன்னை தேடி வந்து அன்பு செலுத்தின ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. நிதானமா, கோபப்படாம, ஆத்திரப்படாம. அவருக்கு வேதனை இருக்கு, அவர் உள்ளத்துல பயங்கரமான வேதனை இருக்கு. ஆனா அவர் நிதானத்தோட பேசுறாரு, நீ எங்க இருக்கிற? நான் சொல்றான், என்ன சொல்றான்? நான் நிர்வாணி, நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்துல கேட்டு நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டு. அடுத்து கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஏன் ஆண்டவர் இப்படி கேட்கிறாரு? ஆண்டவர் தான் எல்லாம் தெரியுமே. சடக்கு புடக்குன்னு என்ன சொல்லிட வேண்டியதான், நீ ஏன் புசிச்ச, நீ ஏன் இது பண்ண, நீ இப்போ இப்படி உன் கண்ணு திறக்கப்பட்டுச்சுல அப்படின்னு கேட்டுக்கலாம். கேட்கிறாரு, அவன் பயந்தாங்கிறான். ரைட்டு, பயந்தியா? இப்ப நிர்வாணின்னு சொல்றிய, உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யாரு? அப்புறம் அவன் டீட்டெயில் சொல்றான். அது பெரிய பேராகிராஃப் தானே. அவ்வளவு சொன்னோடனே ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லுவாரு. நீங்க சொல்லுவீங்க, ஏவாளுக்கு ஒரு சாபம் வந்துச்சு. அடுத்து யாருக்கு வந்துச்சு? ஆதாமுக்கு என்ன சொன்னாரு? உன் கைகளினால நீ வேலை செய்துதான் நீ என்ன செய்யணும்? மண்ணை பயன்படுத்தி நீ சாப்பிடணும்ட்டாரு. அடுத்து நீங்க எங்க வெளியே போங்க, தோட்டத்தை விட்டு கெட்டவும் வெளியே போ, வெளியே போ. கடைசி வசனம் அப்படிதான் சொல்லுது. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவசத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேர்வின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுரோடி பட்டத்தையும் வச்சார். சரி, இப்ப நான் கொஞ்சம் ஆழமா தியானிச்சேன். எப்படின்னா, இப்ப ஆண்டவர் அதுக்கு வெளியே போக சொல்லிட்டாரு. இப்ப அதை சுத்தி என்ன வச்சுட்டாரு? ஒரு செக்யூரிட்டி. ஏன் வச்சாரு? எதுக்கு வச்சாரு? அது அப்படியே போட்டுன்னு வச்சாரா, இல்ல அது மறுபடியும் யூஸ் பண்ணலாம்னு வச்சாரா? நான் சொல்றது புரியலையா? இப்போ இதுலதான் வச்சிருந்தாரு, அதுல அவன் தப்பு செஞ்சுட்டான். இப்ப நீ துரத்திட்டாரு, ஆனா அவக்குள்ள உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை சுத்தி ஒரு பாதுகாப்பு வச்சுட்டாரு. வச்சதனுடைய நோக்கம் என்னன்னா, இவனை என்ன நோக்கத்துக்காக உண்டாக்கணும் அதே நோக்கத்தை நிறைவேற்றி மறுபடியும் எங்க கொண்டு வருவேன்? அதுக்கு முன்னாடி உள்ள வந்துடக்கூடாது, சரியாகாம உள்ள வந்துடக்கூடாது. அதுக்குதான் காவல். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மீட்டெடுக்கிற விஷயத்தில் அவருடைய அன்பு மிக மிக ஆழமாக செயல்படுகிறது. இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை மீட்டெடுக்கிற விஷயத்துல தேடி வந்து அன்பு செலுத்துகிற ஆண்டவர் தீவிரமாய் அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறார். அதனுடைய அடையாளம் தான் அநாதி சிநேகம். இன்னும் நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, காணாமல் போன ஆடு, காணாமல், ஆமா, லூக்கா 15:4 இருக்கு வச்சுக்கோங்க. அப்ப காணாமல் போன ஆடு எத்தனை? காணாமல் போன ஆடு எத்தனை? ஒன்னே ஒண்ணு. இதுக்கு இவ்வளவு பில்டா போங்க சார். காணாமல் போன ஆடு நல்லா கவனிங்க, 99 ஆடு சேஃப். எத்தனை ஆடு? அப்ப எதை பிரபலியமா பேசணும், எதை மிகைப்படுத்தி சொல்லணும்? 99 பெஸ்டா இருக்கு, 1 ஒஸ்டா இருக்கு, போய் தொலைது. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? 99 பெருசு, ஆனா 1 அதை வச்சு ஒரு பிரயோஜனம். ஆனா ஆண்டவர் எதுல கான்சென்ட்ரேட் பண்றாருன்னா, 99 சேஃபா இருக்கிறது மேல நம்பிக்கை இருக்கு, அது பொழைச்சுக்கணும். ஆனா ஒண்ணு கிளியாம போச்சுன்னா ஆண்டு உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள. ஆமென் சொல்லுங்க.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரை பார்த்து சொல்றாரு, இந்த வார்த்தையை கேட்கிற யாருன்னாலும் சரி, 99 விட அந்த 1 மேல கவனம் அதிகமா இருக்கு ஆண்டவருக்கு. ஆமென். அந்த 1 மேல ஆண்டவர் அதிக கவனம் உள்ளவரா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆவியில உணர்த்தப்பட சொல்றேன். அவருடைய சிநேகம் அநாதி சிநேகம், ஆழமான சிநேகம். உங்களை விட்டு கொடுக்க அவரால முடியாது. உங்கள் வாழ்க்கையில நீங்க சிதைந்து உருகுலைந்து போவது அவருடைய விருப்பமே இல்ல. உங்களை தேடி வருகிறார், எங்க போனாலும் தேடி வருகிறார். ஹல்லேலூயா. என் உள்ளத்துல ஒரு காரியம் ஆண்டவர் உணர்த்துறாரு. பாவம் செய்து துரோகம் செய்து ஆண்டவர் விரும்பாத அருவருப்பை செய்து கொண்டிருக்கிற மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் யாருமே பார்க்கல அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை தேடிட்டு இருக்கிறார். இப்படி நம்ம யாரும் தேட மாட்டோம். அப்படி தேடுறோம்னா அவன் உண்மையிலே உலகத்தின் பார்வையில் முட்டாளாதான் இருப்பான். ஆமா இல்லையா? திரும்ப திரும்ப தப்பு செய்யறான், திரும்ப திரும்ப அவன் பாவத்தின் மேல பாவம் செய்யறான்னா அவனை தேடி யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. அழிஞ்சு போ, அழிஞ்சு எப்படியும் போய் தொலை, சொல்லி பார்த்தேன் கேட்கல, உன் வாழ்க்கை உங்க கையில போ. ஆனா ஆண்டவர் நம்ம அப்படி விடவே இல்லை. திரும்ப திரும்ப தேடி வராரு. இங்க பிடிச்சிடலாம், அங்க பிடிச்சிடலாம், இங்க பிடிச்சிடலான்னு பின்னாலே வராரு. அதுதான் ஆதியின் அன்பு, அதான் அநாதி சிநேகம். அந்த அநாதி சிநேகம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை நம்ம உணரணும். அப்ப அதற்குள் இருக்கிற முதல் காரியம் என்னன்னா, தேடி வந்து நம்மை அன்பு செலுத்துகிற அனுபவம். இரண்டாவது, சகிக்கும் அன்பு. என்ன அன்பு இது? என்ன சகிக்கும் அன்பு? நம்ம எல்லாருக்கும் சகிக்கிற தன்மை இருக்கா? எல்லாருக்கும் பாஷை. அந்த சகிப்பு மட்டும் அப்பா அதெல்லாம் இருக்காது பாஷை. என்ன இல்ல? சகிப்பு தன்மை. சகிப்பு தன்மைன்னா அதனுடைய உச்சகட்டம் எப்படி? இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரு பாருங்க. ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கண்ணத்தை என்ன செய்யும்? அதுதாங்க சகிப்பு தன்மை. ஒரு கண்ணத்துல அடிச்ச உடனே என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? கோபம், எரிச்சல், மூர்க்கம். ஒரு கை என்ன செஞ்சிடணும்? சொல்லுங்க, பார்த்துடணும் அப்படின்னு ஒரு வீரியம் வரும் பாருங்க. அதெல்லாம் மட்டுப்படுத்துறதா என்னது? சகிப்பு. நீ எழும்புறியா அப்படின்னு சகிக்கிற அனுபவம் இருக்கு பாருங்க. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கவனிங்க, நம்முடைய தவறுகளினால் அவரை நாம வேதனைப்படுத்தும் போதெல்லாம் அவரிடத்திலிருந்து எந்த அன்பு வெளிப்படுது? சகிக்கிற அன்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அதை உண்மையை உணர்றீங்க? நான் இதை உணர்ந்தேன். நம்ம எல்லாரும் பர்ஃபெக்ட். அப்படி இருந்தோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க தூக்கிடுவார்? இருக்க இடத்தோட பேர்த்தே கொண்டு போயிடுவார். ஏப்பா அதுவுமே பரிசுத்தமா இருக்குப்பா, அதோட என்ன செஞ்சிருந்தேன், உன்னை கொண்டே போயிடுன்னு நினைஞ்சிருவாரு, கொண்டே போயிடுவாரு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வீழ்ச்சி, விழுகை, தவறு அடிக்கடி டிராவல் பண்ணிக்கிட்டே என்ன செய்யுது. ஆனாலும் இந்த தேவன் நம்ம என்ன செய்யறாருன்னா பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு, சரிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு, ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளை அந்த அந்த பரம கானானுக்குள்ள கொண்டு சேர்க்கிற அந்த திட்டத்தில் ஆண்டவர் ஓயவே இல்லை, ஓயவே இல்லை. அவர் சகிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை தீர்மானம் எடுத்துக்கொள்ள சொல்லுங்க, எத்தனை தீர்மானம் இன்னைக்கு எண்ணிடலாமா? என்ன முடியுமா? லிஸ்ட் போட்டு வைங்களேன், நோட்டு காலி ஆகிட்டே இருக்கும், போட்டுக்கிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கும். அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டேன், அன்னைக்கு போட்ட தீர்மானத்துல பயங்கர ஒரு பவர், இன்னைக்கு இதை செஞ்சே தீர்வேன்ட்டு அடுத்து பார்த்தா தொப்படி நினைஞ்சிருப்போம். ஆண்டவர் அதையும் பார்த்துட்டு பரவாயில்ல, என் பிள்ளை மறுபடியும் என்ன செய்வான்? எழும்புவான். எப்படியா எழும்புவான், எப்படியா என் பிள்ளை எழும்புவான்னு சொல்லி அதை சகித்து கொண்டே இருக்கிறார் பாருங்க. அந்த அன்பு அநாதி சிநேகத்துல இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாட்டுல ஓசியா புஸ்தகத்தை எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க? ஓசியா புஸ்தகம் நல்ல புஸ்தகமா? சொல்லுங்க, நல்ல புஸ்தகமா? பைபிள் காலேஜில் எங்களுக்கு அந்த புக் முழுவதையும் சர்வே எடுப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது சொன்னாரு, இது பயங்கரமான புஸ்தகம் அப்படின்னாங்க. உடனே என்னன்னு கேட்டோம். இதுல பாத்தீங்கன்னா வேர்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். சோரம் போனது, வேசி, இப்படிலாம் பயங்கரமா. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா
இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அதுல ஓசியாங்கிற கேரக்டரை உள்ள புகுத்தி ஆண்டவர் ஓசியாவையும் இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது ஓசியாவுக்கு நேசிக்க சொல்லக்கூடிய அந்த பர்சன் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். ஓசியாங்கிற பாத்திரத்துல மறைந்திருக்கிற சத்தியம் யாரு? அது தேவன். புரியுதா உங்களுக்கு? இப்படி பார்க்கணும் நம்ம. அப்படின்னா நமக்கு அந்த ஓசியா புஸ்தகம் நல்லா புரியும். நல்லா கவனிங்க. அந்த ஓசியாவில் பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, என்ன நோக்கி? அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். பாருங்க என்ன வார்த்தை சொல்றாரு. இத கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா உங்களை குழப்பிடுவாங்க சிலவங்க. வசனத்தை வேதத்தை ரொம்ப தெளிவோட படிக்கணும். நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், இன்னைக்கு குழப்புறதுக்கு 1000 உபதேசம் உலகத்துல என்ன செய்யுது இருக்கு. இது என்ன ஆண்டவர், உங்க ஆண்டவர் யாரை நேசிக்க சொல்றாரு? விபச்சாரி நேசிக்க சொல்றாரு. அம்மாடி, இவர் மோசமான ஆண்டவர். இல்ல இல்ல, நல்லா கவனிங்க. அப்படிதான் யார் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்கள். இன்னும் அடுத்த ஒரு நிலைமையில சொன்னா நம்ம, அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? ஆனா நம்மையும் சகிக்கிறார். நம்மை சகித்து மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்றாரு. மறுபடியும் என்ன செய்யறாருன்னா அதை ரீப்ளேஸ் பண்றாரு. மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு நம்மளை புஷ் பண்றாரு. நீ உன்னை நான் தூக்குவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா நம்ம அவருடைய பார்வையில இன்னும் சரியாகவே இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விபச்சாரிய நீ என்ன செய்? நேசி. அப்போ இப்போ அந்த டாபிக் உள்ள போனா அது எவ்வளவு சகிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கும் பாருங்க. நீங்க இந்த ஓசியாவுல ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர். நீங்க தொடர்ந்து அதுல வாசித்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஓசியா புஸ்தகம் முழுவதிலையும் ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர், நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லுவார். ஸ்தோத்திரம், நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பலியே அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். என்ன பண்றாங்களா? துரோகம் பண்றாங்க. 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் தன்னை மறந்து என்ன கட்டுறான்? ஒண்ணு மட்டும் செய்யல, திரும்ப திரும்ப பல பிரச்சனையை செய்யறான். இப்போ 9ஆம் அதிகாரம் 1 வசனம், இஸ்ரவேலே மகிழ்ச்சியா இராதே, மற்ற ஜனங்களைப் போல் களி கூறாதே. நீ உன் தேவனை விட்டு சோரம் நீ என்ன ஆயிட்ட? தேவனை விட்டு சோரம் போனாய். தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் பணயத்தை நாடுகிறாய். நீ எதை நாடுற? பணயத்தை நாடுற. 11ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல போட்டிருக்கு, என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? பற்றி கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. ஒருவனும் என்ன செய்யறதில்ல. 13ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் சொல்லுது, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னையன்றி வேற தேவனை அறிய வேண்டாம். என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. ஆண்டவர் தன்னுடைய அங்கலாய்ப்பை என்ன செய்றாருன்னா, அப்படியே அப்போ இதெல்லாம் சொல்றாருன்னா அவருக்குள்ள என்ன இருக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவ்வளவும் ஆண்டவருக்கு தெரியுது. ஆனா அவனை என்ன செய்ய முடியலாம்? தூக்கி போட்டு மிதிச்சிடணுங்கிற கோபம் வருமா வராதா? இல்ல, நம்ம பாடியில நான் என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப நீ என்ன செய்யற? அதே செய்யற. ஒன்னெல்லாம் நல்லா குட்டுக்கணும் உனக்கு. அப்படி ஆண்டவர் சொன்னாரா? என்ன சொல்றாரு? நீ இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கியாப்பா, நீ சும்மா இருக்கமா போற, சோரம் போற, ஆமா நீ உனக்குன்னு என்ன விட்டுட்டு மத்ததுக்கெல்லாம் கோயில கட்டுற, அதை பண்ற, இதை பண்ற, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ அவளை நீ என்ன செய்? நேசி. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அப்படிதான் என்ன செய்யறேன்? நேசிக்கிறேன். அல்லேலூயா. கவனிக்கீங்களா? அப்போ சகிப்போடு கூட இருக்கிற ஒரு அன்பு. வேற யார்த்தையும் சில தாய்மார்கள் இருக்கலாம், தன் பிள்ளை என்ன பண்ணாலும்
அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு, எப்பா ஆண்டவரே இந்த வயிற்றுல பெத்துட்டோம் ஐயா, இந்த வயிற்றுல பெத்து தொலைச்சாச்சே, என்ன பண்ண ஆண்டவரே அப்படின்னு. நம்ம பெக்கும் போதான் வேதனை, பெத்த பிறகு இப்போ வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னு சில தாய்மார்கள் அப்படி இருக்காங்க. ஆனாலும் ஸ்தோத்திரம், ஆனா பெரும்பாலும் அதை பார்க்கவே முடியாது. கவனிங்க, ஆண்டவருடைய நாமம் படட்டும். ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மேல சகித்து கொள்ளுகிற ஒரு அன்பை என்ன செய்யறாருன்னா வெளிப்படுத்துறாரு. அதான் அநாதி ஸ்நேகம். ஆமென் சொல்லுங்க. இதற்கு இன்னும் எடுத்துக்காட்டு வாசித்தீங்கன்னா பேதுரு, நான் அவுட்லைனா தான் சொல்றேன். பேதுரு ஆண்டவர் எத்தனை முறை மறுதளிச்சான்? மறுதளிக்கக்கூடிய ஆள் யாருன்னு நல்லா தெரிஞ்சவர் தான் என்ன செஞ்சான்? மறுதளி. ஏன்னா பேதுருக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த 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 தொடர்பு ரொம்ப நெருக்கம். நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அவனோட ஆண்டவர் ரொம்ப தொடர்பா இருக்கிறத அந்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்யும்? அப்படிப்பட்ட ஆண்டவரை அவன் என்ன செய்யறான்? அதனாலதான் முன்னாடி சொல்றாரு, எப்ப உன்ன பிசாசு என்ன பண்ணான்? என்ன சொலவுல போட்டு புடைக்கிறதுக்கு என்ன கேட்டான்? உத்தரவு கேட்டான். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக என்ன செஞ்சேன்? இதையும் சொல்லிவிட்டார் ஆண்டவர். உன்னை இப்படிதான் ஆக்க போறான் அப்படிங்கிறத சொல்லிட்டு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாருன்னு சொன்ன பிறகும், அதாவது உனக்கு இப்படிதான் நடக்க போகுதுன்னு சொல்ல பிறகும் அதையும் கேட்டுக்கிட்டு மறுதளிக்கிறவன் எப்படி இருப்பான்? யோசிக்கீங்களா? அவ்வளவு மோசமான ஆள் யாரு? பேதுரு. 3 முறை மறுதளிச்சாச்சு. அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், இயேசுவை பார்த்தான் பாருங்க. யார? இயேசுவை பார்த்த உடனே அவருடைய பார்வையில இருந்து அந்த சகித்துக் கொள்ளுகிற அந்த அன்பை அவன் பார்க்கிறான். அதை யார்ட்டையும் நம்ம பார்க்கவே பார்த்த உடனே அவன் என்ன செய்யறான்? ஏங்கி ஏங்கி அழுறான். இந்த பாவிய மறுதளிச்ச இந்த பாவிய என்ன செய்யறாரு? இப்பவும் நேசிக்கிறார், சகித்து கொண்டு நேசிக்கிறாரு. அப்படின்னு உடனேதான் அவனுக்குள்ள அவன் இருதயம் உடைக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு. உலகத்துல இருக்கிற எல்லா அன்பை விட தி பெஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென் சொல்லுங்க. அவருடைய அன்பு தாங்க மேலானது. ஆமே. தேடி வருகிற அன்பு, சகித்து கொண்டு நம்மை நேசிக்கிற அன்பு. நம்ம சகிப்போம், ஆனா நேசிக்க புரியுதா? சகிப்போம், என்ன செய்யறதுமோ, ஆனா நேசிப்போமா? நேசமான வார்த்தைகளை உச்சரிக்க மாட்டோம். என்னத்தை சொல்ல, எனக்கு எப்படி இது நேசமான வார்த்தையா? இல்ல நேசமான வார்த்தை என்ன வரணும்? சகித்து கொண்டு என் பிள்ளைய நான் இன்னும் என்ன செய்யறேன்? நான் நேசிக்கிறேன். அவன் மேல எனக்கு இன்னும் எனக்கு பிரியம் இருக்கு. அவன் எப்படியாவது என்ன செஞ்சிருவான்? நல்லா ஆயிடுவான், எப்படியாவது மாறிடுவான். என் கண்ணு என்ன செய்யும்? பார்க்கும். அவனை அப்படியே அந்த அனுபவத்துல கண்டு நான் ரசிக்க போறேன். இதுதான் நேசத்தினுடைய வெளிப்பாடு. அது ஆண்டவருடைய கரத்துல ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அதை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம் மனித அன்பு ஒரு முறை தவறுனா ஒதுக்கி விடுவாங்க, அதுக்கப்புறம் பக்கத்துல நெருங்கவே. ஆனா ஆண்டவருடைய அன்பு சகித்து கொண்டு நம்மை அப்படியே இழுக்கக்கூடிய அன்பு. பாப்பா, நான் உன்னை என்ன செய்யல, நான் உன்னை வெறுக்கல, நான் உன்னை என்ன செய்யல, ஒதுக்கல, நீ வா, நீ வரலாம், உனக்கு நான் அலோட் பண்றேன் அப்படிங்கிறது தான் அந்த அநாதி சிநேகத்தினுடைய ஆழமான அன்பு. ஆமென். மூன்றாவது, ஆண்டவருடைய நாமம் படட்டும். மூன்றாவது என்ன அந்த அன்புக்குள்ள இருக்குன்னா, நம்மை உருமாற்றக்கூடிய அன்பு அதுல இருக்கு. நம்மை உருமாற்று அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எந்த ஸ்தானத்துல இருந்து தவறணுமோ அந்த ஸ்தானத்துல நம்மளை மறுபடியும் நம்ம என்ன எப்படி ஆக்குறது? ரீப்ரொடக்ட் பண்றது. மறுபடியும் அதை விட பெஸ்டா நம்மளை உருவாக்கி நம்மளை கொண்டு வந்து. நம்புறீங்களா? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? நான் இந்த வார்த்தையை சொல்ல நான் ஏன் நம்மளை உருமாற்ற விஷயத்துல ஆண்டவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா நம்மளை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் சாதாரணமானது இல்லை, பல மடங்கு பெரியது. அதை நம்ம நிறைவேற்றப்படும் போது நம்ம உணர்வோம். ஆமே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புறாரு. நம்மை அலங்கோலமாக்கக்கூடிய உலகம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அழகாக்கக்கூடிய ஆண்டவர் ஓய்ந்து போவதில்லை. அழகாக்கக்கூடிய தேவன், உருமாற்றக்கூடிய தேவன், அவருடைய அன்பில் ஒரு நாள் சோர்ந்து போவதில்லை. தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. நமக்காக கண்ணீர் வடிக்கிறாரு. நமக்காக தேவனுடைய சமூகத்துல பாரப்பட்டு கொண்டே இருக்கிறார்.
இருக்கிறாரு. அவருடைய அன்பு அனாதி சிநேகம். ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அதுக்கப்புறம் நம்மை உருவாக்கக்கூடிய விதத்துல நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். ஓட்டப்பந்தயத்துல கொண்டு போய் விட்டா என்ன செஞ்சாகணும் சொல்லுங்க? ஓடிதான் ஆகணும். ரோட்ல கொண்டு போய் விட்டா நம்ம இஷ்டம். ஓடனாலும் ஓடலாம், நடக்கனாலும். ஆனா ஓட்டப்பந்தயத்துல கொண்டு போய் விட்டுட்டா ஓடிதான் ஆகணும். நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம நினைக்கிறேன், நான் ரோட்ல தானே இருக்கேன், என்ன ஓட சொன்னா நான் எப்படி ஓடுவேன்? ஆனா ஓட்டப்பந்தயத்துல கொண்டு போய் நிறுத்திட்டார்னா ஓடித்தான் ஆகணும். நம்மளை வைத்திருக்கிற திட்டத்துல நம்மை உருமாற்றி கொண்டு போய் நிறுத்துவாரு. அடுத்து நம்மை குறித்த அந்த ஓட்டம் தடைபடாது, நடந்துகிட்டே இருக்கும். 3 காரியம். முதல்ல தேடி வந்த அன்பு, 2வது சகிக்கும் அன்பு, 3வது உருமாற்றும் அன்பு. ஆமென் சொல்லுங்க. உருமாற்றும் அன்பு. இந்த உருமாற்றுகிற அன்பை உலகத்துல எங்க போனாலும் பார்க்கவே முடியவே முடியாது. நம்மளை உருவாக்கணுங்கிற சிந்தனை உடையவர்கள் உலகத்துல ரொம்ப 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 குறைவு. இப்போ உங்க இருதயத்துல கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம குடும்பத்துல இருக்கவங்க நம்மளை உருவாக்கணும்னு எத்தனை பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? எத்தனை பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? ஒருத்தர் நினைக்க மாட்டாங்க. நம்மளை விட அவன் மேல ஒருபோதும் வேறக்கூடாது. நமக்கு கீழே என்ன செஞ்சோம் இருந்துக்கிட்டோம், மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். நம்ம அவன் கீழே இருக்கிறதுனால நம்ம மேலதான் இருக்கிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனையே. ஆனா நம்முடைய ஆண்டவர் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முதன்மையான ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். போட்டி பொறாமையற்ற ஒரு முதன்மையான ஸ்தானம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்கு நம்மளை உருமாற்றுகிறார். அந்த அன்புதான் அனாதி சிநேகம். ஆமென் சொல்லுங்க. அந்த அனாதி சிநேகத்தை அனுபவிக்கதான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த அனாதி சிநேகத்துக்குள்ள ஊன்றி, அந்த அனாதி சிநேகத்துக்குள்ள ஒருங்கிணைந்த அனுபவத்தோட அவரை பற்றி கொள்ளதான் நமக்கு ஆயுஷ் நாட்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? கூட்டி கொடுத்திருக்கிறாரு. அற்பமா நினைக்க வேண்டாம். அந்த அன்பிலே இன்னும் அதிகமாக கிட்டி சேர ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் கனத்தை மகிமையை செலுத்துகிறோம். அனாதி சிநேகம், எங்கள் தேவனுடைய அனாதி சிநேகம் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மேலானது, எவ்வளோ மேலானது, எவ்வளோ விலையேறப்பெற்றது. சொல்லுங்க, வாயற்றது. எவ்வளோ விலையேறப்பெற்றது, எவ்வளவு முதன்மையானது. ஆண்டவரே, அந்த அனாதி சிநேகத்தை நாங்கள் ஒரு விசை கூட நாங்கள் சிந்திக்கிறோம். எங்களை தேடி வந்த அன்பு எவ்வளவு விலையேறப்பெற்றது. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எத்தனை இடங்கள்ல விழுந்தோம், எழுந்தோம். ஆனா அவைகளில் என் ஆண்டவர் சகித்து கொண்டு எங்களை நேசித்தாரே, எங்களை கண்டித்து எங்களை வாழ்க்கையை அழிப்பதற்கு அவர் ஒரு நாள் விட்டு கூடாம அவைகளிலும் சகித்து கொண்டு எங்களை ஆண்டவர் நடத்தினாரே. எனக்குன்னு வச்சிருக்கிற அந்த நிலைமையில என்னை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு, என்னை உருமாற்றுவதற்கு அவர் எவ்வளோ பிரயாசப்படுறார். பல வழிகளில் என்னை கொண்டு போய் நிறுத்துறாரு. நான் உன்னை குறிச்சு ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறேன் மகளே, நான் உன்னை குறிச்சு ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறேன் அன்பான மகனே. நான் உன்னை உருமாற்றுவேன். உன் மேல அவ்வளவு நான் அன்பு வச்சிருக்கிறேன். இந்த அன்பு நேற்று முந்தின நாள் தொடங்கினதல்ல, உலகம் தோன்றுவதற்கு முன்னமே உருவான அன்பு. ஒவ்வொருத்தருடைய கருவில் நாம உருவாதுக்கு முன்னமே நம்ம மேல வச்ச அன்பு. அந்த அன்பு தான் அனாதி சிநேகம். அது இயேசு நம்ம மேல வச்சிருக்கிற சிநேகம். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த அன்பு என் வாழ்க்கையில கிடைத்தது நான் பாக்கியம். இந்த அன்பு என் வாழ்க்கையில கிடைச்சதுக்கு நான் பாக்கியசாலி, நான் பாக்கியவதி. நன்றி அப்பா. சொல்லுங்க, நன்றி அப்பா. நேசிக்கிறதெல்லாம் ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படட்டும். கேட்ட வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசின சத்தியத்தை ஆண்டவரே ஒரு விஷயம் கூட மறுபடியும் எங்களுக்கு உணர்த்துறீங்க. அனாதி சிநேகம், இந்த சிநேகத்துக்கு ஈடு என ஒண்ணுமே இல்லை என்று நாங்கள் அறிந்து கொள்ள எங்களோட பேசின சத்தியத்துக்காக நன்றி. இந்த சத்தியத்தை கேட்ட சபையின் பிள்ளைகள் வேற எங்கிருந்தெல்லாம் கேட்கிறாங்களோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் கிரியை செய்வீராக உங்க நாமத்தை மகிமைப்படுத்தினேன். இதற்குரிய கனமும் மகிமையும் துதி உமக்கே வரட்டும். தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுதுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழுக்கு விலக்கி மீட்டு என் கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளோடும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட என்றென்றைக்கு இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.